ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்தில் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் துவங்க போகிறோம். பயபக்தியோடு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, வானம் உடைய சிங்காசனமும் பூமியும் உடைய பாதபடியுமாய் இருக்கிறது. அப்பா, உன்னுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். வந்திருக்கிற அத்தனை பேருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டவர்கள் தடைகள் நீ கொண்டு வாங்க. ஆயத்தமாக இருக்கிறவர்கள், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் துரிதமாக கொண்டு வாங்க. அப்படி நாம் மையப்படட்டும். ஆராதனுடைய துவக்க ஜெபத்திலிருந்து கடைசி ஆசீர்வாத ஜெபம் வரைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆராதனை வேளையில் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபத்தோடு ஒரு பாடலை நாம் பாடலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் ஐயா எழுதின ஒரு பாடல். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையாக அந்த பாடலை ஃபாதர் பெர்க்மான் செய்ய அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை நம்ம எல்லாரும் ஜெபத்தோட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்லா சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெப வீடு, கர்த்தரை ஆராதிக்கிற இடம். சந்தோஷமா சுதந்திரமா கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரம்.
எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? என்னோட சேர்ந்து அமைதியா பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் பாடுவோம் சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுவோம், என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நீ வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. பாடுவோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. பாருங்க, உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக தீரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா? என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா? பாடுவோமா? உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா,
இதயத்திலே இடம் தருவாயா என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா பாடுவோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே பாடுவோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை பாடுவோம் என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை ஆமென் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே ஹல்லேலூயா நானே praise the Lord நானே ஜீவன் மகனே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை ஆமென் praise the Lord இன்றைக்கு நாம் விடுதலையோட நிம்மதியா கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொன்னா ஆமென் அவர் நமக்கு ஆமென் ஜீவனை கொடுத்தார் வழியும் சத்தியத்தையும் போதித்தார் ஹல்லேலூயா ஆமென் அதுதான் நமக்கு விடுதலை ஹல்லேலூயா சிலுவையிலே நான் உனக்காக மரித்தேன் உனக்காக என் திரு ரத்தத்தை நான் சிந்தினேன் ஆமென் என் மகனே வருவாயா இதயத்திலே எனக்கு இடம் தருவாயா ஆமென் என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல தங்கி இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய விடுதலை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு நிம்மதி பாடுவோமா உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக இரு ரத்தம் நான் சிந்தினேன் உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக இரு ரத்தம் நான் சிந்தினேன் என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா பாடுவோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே ஆராதிப்போம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே ஓ உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன் என் மகனே வருவாயா என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம் கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம் ஓ பலபரதன பௌஷி அந்தரபலரி ஹல்லேலூயா ஓ பலபரதன பௌஷி அந்தரபலரி ஹல்லேலூயா
ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தர் ஆராதிக்கலாம். இந்த பலத்தோட நீ போ, இந்த பலத்தோட போ. உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த அபிஷேகத்தோட நீ போ, உன்னோட நான் இருக்கிறேன். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். பாடுவோம். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். பாடுவோம். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. ஆமென். என் மகனே, ஆமென், வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உன்னால் எனக்கு விடுதலை இல்லை, ஆமென், என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. பாடுவோம். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, ஆமென், என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. Praise the Lord. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம். ஆவிலே நிறைந்து நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. கர்த்தாவே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, ஆமென், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, ஆமென், வழியும் சத்தியத்தையும் காண்பித்தவரே, ராஜா. ஓ, எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அமைதியா கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. We give all the glory. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன் மகளே. நாம் ஜெபிக்கலாம். Praise the Lord. டாக்டர் ஜோயல் கே ஜெபத்திலே நடத்துவார். தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டத நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரங்களில் இருக்கிறதான அந்த ஒரு நாள் எங்களுக்கு நல்லதாக இருக்கிறது ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவரை அப்பா உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்களோடு எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடுகிற பாடலை நம்ம கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த துதி ஆராதனை பகுதியில் அப்பா உடைய பிரசன்னம் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ ஒவ்வொரு பிரசனத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் தியானிக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிறதான வார்த்தைகள், தியானிக்கிறதான வார்த்தைகள் அப்பா அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய அப்பா நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. அப்படியே ராஜா நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் செலுத்துகிறதான காணிக்கைகள் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வருமானங்கள் நாங்கள் செலுத்துகிற தசமபாகங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீதாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிய வரைக்கும் எல்லா பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் ராஜா நீரே எங்களோடு இந்த ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிறத யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீதம் ஒவ்வொருவரையும் துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வருகிற யாவரும் ராஜா உடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இரட்டிப்பாய் பெற்று செல்ல அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை எங்களுக்கு நல்லதா இருந்தது, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து ஒவ்வொருவரும் சொல்ல அப்பா நீரே அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மிதமாக இருக்கிற ஆராதனை முழுதுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம உட்காருவோம். ஜெபத்தோடு உட்காரலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுகமா நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியா சமாதானமா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாடினது போல நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை என்பது ஒரு செலிப்ரேஷன். ஆமென். இது என்ன? ஒரு கொண்டாடுதல். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடும் பொழுது ஆமீன் எவ்வளவு மகிழ்ச்சியை நம்ம வெளியில் காட்டுறோமோ அதை விட அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கிற நாளிலே நாம் மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. முன்னால் நிறைய நாக்காளி காலியாக கிடைக்க வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாங்க ரோசியம்மா, நீங்கள் தான் நல்ல பிள்ளை எங்கள் சபையிலேயே. வாங்க முன்னால் வாங்க. அடுத்த நல்ல பிள்ளைகள் 2 பேரும் முன்னால் வாங்க பார்க்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமேன். பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா முன்னால் வந்து உட்காந்து எபிலாம் எப்படி பாடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. பிரைஸ் காட். சிறு பிள்ளைகளெல்லாம் பாடி நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆமேன். ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. சொல்லுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஆமென். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, சகேலுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது. ஆமென். விடுதலை உண்டானது. Glory Lord. சமாதானம் கிடைத்தது. ஆமென். ஆமென். அப்படின்னா அது என்ன? கொண்டாட்டம், மகிழ்ச்சி, செலிப்ரேஷன். இயேசு ராஜா வந்திருக்கிறார் நம்ம மத்தியிலே. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிக்கிற இடத்துல ஒரு வாசம் பண்ணுகிறான்னு வேதம் சொல்லுது. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் என்ன பண்ணுங்க? கொண்டாடுங்க. ஆமென். நல்ல பாடல். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
பிடித்து நடத்திடுவார். சொல்லுவோம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேறுவார். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேறுவார். ஓ கொண்டாடுவோம், ஆமென் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். க்ளோரி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஹல்லேலூயா, எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். எல்லாம் நடுநடுங்கும் நம் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும். சொல்லுங்க, பெரியவர் திருமுன்னே. ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். Praise the Lord. கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா கவலைகள் எல்லாம் மறந்து எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். சொல்லுவோம், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? க்ளோரி. கவலைகள் மறந்து நாம் மீண்டும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். க்ளோரி. கொண்டாடுவோம். நல்ல கைகளை உயர்த்தி மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம் கொஞ்ச நேரம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க. ஓ புது கிருபை, புது பலன், புதிய அபிஷேகம். எல்லா
கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்தும். எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாருமே கைகளை தட்டி கத்தரை ஆராதிக்கலாம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த முதல் சரணமே என்ன சொல்லுது? கூப்பிடு, நீ பதில் தருவார், உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். போன வாரம்லாம் அதிகால ஆராதனையில் 5 நாட்களும் நாங்கள் இந்த வார்த்தையை தான் தியானிச்சோம். நீ கூப்பிடு, உனக்கு நான் பதில் தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பதில் கொடுக்கிற ஒரு ஆமென் உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய செலிப்ரேஷன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு நாம் போகும் பொழுது ஆமென் பண்டிகை கொண்டாடின அந்த அனுபவத்தோடு நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா, நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சி, இந்த செலிப்ரேஷன் எப்பொழுதுமே நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இப்படிப்பட்ட நல்ல பாடல்களெல்லாம் நம்ம வீடுகளில், குடும்பத்தில், ஜெபத்தில் நல்லா பாடி கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆமென். பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே நம்ம ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே ஆசீர்வதித்து இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் அப்பா எங்களோடு இருந்தீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த தயவு நன்மைக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வசனம் சொல்றது போல் ஆண்டவர் நம்முடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவரை இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளில் சப்பா ஆராதனை பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீரே, அதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான பகுதி ஆண்டவரே ஆவியானவர் நீங்கள் நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, பேசுகிறது ஆசை பலம் எடுத்து பயன்படுத்துங்க. தூதர்களை காட்சிகளாக ஊழியக்கார அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்த வேண்டி சொன்ன தேவனே அப்பா, நீர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தும். எங்களோட நீங்கள் பேசுங்க, என்ன பேச திட்டம் கொண்டீரோ அப்பா
அப்பா எங்களோட பேசி எங்களோட இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா வந்திருக்கிற ஒரு நபர் ஒரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் என்ன தேவையோடு அப்பா என்ன ஒரு கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்களோ ஏசப்பா ஆண்டவர் நீங்கள் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா அதே போல் அப்பா சுகம்காக வந்திருந்தாலும் ஆண்டவரே நல்லா சுகம் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே கிடைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை ஏசப்பா ஆண்டவரே அப்பா பண தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவையை நீங்கள் சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் அப்பா எல்லாமே ஆண்டவரே உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மீதியான பகுதி மீதியான ஆண்டவரே ஏசப்பா காணிக்க பகுதி எல்லாம் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்தி தாங்க ஆவியானவரே உம்முடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி ஜெபத்தோடு உட்காருவோம். உயவனே உயவனே படைப்பின் காரணனே அழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே அழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுது உம்முடைய வாசனை தியானிக்கும் பொழுது இந்த வசனங்கள் எங்களை தேற்றுகிறதாகவும் எங்களை பலப்படுத்துகிறதாகவும் இருக்கட்டும். உடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் நாங்கள் பலனடைந்தவர்களாக கிதியோனை போல இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ, உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்படும்படி நாங்கள் எல்லோரும் வல்லமையாக பயன்படுத்தப்படணும். ஜெபங்களை பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். மாதம் முழுவதும் ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமேன். இம்மட்டும் நடத்தின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை அப்படியே வழிநடத்தி பாதுகாத்து கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து ஆமேன் பாஸ்டர் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 3 முதல் 9 வரை. சங்கீதம் 37 வசனங்கள் 3 முதல் 9 வரை. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வேத வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக, அதாவது வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, சங்கீதங்களின் புஸ்தகத்தை சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். அவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நான் நின்று ஒரு சாட்சியை சொல்லி நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளுக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்திருக்கிற சிலர் அநேக பேருக்கு தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாக, இது 4வது வாரம், 3 வாரங்களாக இந்த மாதம் ஆரம்பித்த 5ஆம் தேதியிலிருந்து என்னுடைய த்ரோட்டில் ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியலை, இதுவரைக்கும் தெரியலை. ஆனால் பார்க்க பொழுது ஒரு வாரம் என்னால் சுத்தமாக பேச முடியலை. அதாவது ஒரு வார்த்தை கூட வரல. இன்னொருத்தருடைய காதில் போய் தான் என்ன பண்ணணும், நான் என்னுடைய அந்த வார்த்தையை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. உங்களில் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் கேட்டீங்க, விசாரித்தீர்கள், ஜெபித்தீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, அதன் பிறகாக அடுத்த ஒரு வாரத்தில் பார்க்குற பொழுது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வாரங்களாக, அதாவது நான் சொல்கிறேன் இது 4வது வாரம், இந்த 3 வாரங்களாக என்னால் நல்லா ஃப்ரீயாக பேசவே முடியலை. ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட டாக்டர்ஸ்கிட்ட போனோம். 2 டாக்டர் பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஸ்கூப்பியெல்லாம் போட்டு பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தார்கள். ஆனாலும் எனக்குள் ஒரு பூரண விடுதலை கிடைக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் கேட்குறவங்க, விசாரிக்கிறவரிடத்தில் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாருமே ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாளில் கூட என்னை பிரசங்கிக்கும்படியாக பாஸ்டர் சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. எப்படி நான் பேசும் பொழுது குரல் என்ன பண்ணிடுது, அப்படியே குறைந்து விடுகிறதே, நான் எப்படி பேச முடியும்னு சொல்லி. ஆனால் மோசையை போல திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசேயின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணாங்க, பெரிய காரியங்களை செய்தது போல இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் போய் நிற்கிற பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும். ஏன் தொண்டையிலும் என் வாயிலும் என்ன பண்ணல, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, என் வாயிலே உங்கள் வார்த்தைகளை போடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தானே நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். இந்த நாளில் உங்கள் சமூகத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் எனக்காக ஜெபித்தீர்கள். உங்கள் யாவருக்கும் நான் மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பரிபூர்ண சுகத்துக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த தொண்டைக்குள்ளார ஏதோ ஒரு கஷ்டம்லாம் இல்லை, ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது. அந்த கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்ணணும், முற்றிலுமாய் நீக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, கர்த்தருக்கே ஆமென் சகல கனமும் மகிமை உண்டாகத்தக்கதாக விடுதலை கிடைக்க யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. விசேஷமாக இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்குமான காரியத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த 6 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது இதில் ஒரு காரியத்தை என்ன பண்ணோம், திரும்ப திரும்ப சொல்ல கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அதற்கு முன்பாக நான் ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த மாதத்தில் நாம் தியானித்ததான வாக்குத்தத்த வசனம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? சொல்லுங்க, சொல்லலாமா? நாம் சொல்லுவோம். வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். திட்டமாக சொல்லிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தர், எனக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுகிறது இல்லையாம், வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு ஒன்றுமே கிடையாது, வெட்கப்படுறதே கிடையாது. ஆமேன், ஸ்தோத்திரம். அதுக்காக தான் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் கூட நம்ம அநேக இடத்துல, நான் இந்த தொண்டையோடு கூட நிறைய பேர்ட்டு பேசும் பொழுதெல்லாம் அவங்க சொல்லுகிற பொழுது, கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது எனக்குள்ள என்னாகும், ஒரு பலன் உண்டாகும். இந்த வசனங்களை நான் ஃபோனில் பேசும் பொழுது நான் என்ன சொல்லுவேன், அந்த வசனத்தை அவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் என்ன கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை தியானிக்கிறோம். இல்லை, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை
வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது எனக்குள்ளும் அந்த வசனம் என்ன செய்திருமா கிரியை செய்யும். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்கிறதான நிச்சயம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது சில நேரங்களில் அவைகள் காலம் தாழ்ந்து விடுகிறது. இல்லாவிட்டால் அவைகள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய நிலைமைகள் வருகிற பொழுது என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். அப்படி தானே? ஆமீன். நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் முறுமுறுத்து விடுகிறோம். ஆமீன். எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அதை நான் இப்போ பர்டிகுலராக சொல்லுவேன்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்கெல்லாம் பாருங்கள் அவங்கவுங்களுக்கு அதாவது என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறதான பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தருக்கு அதாவது காத்திருக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப கஷ்டம். நமக்கு அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கும் போது பார்த்தோம். காத்திருக்கிறது கொஞ்சம் என்னது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப நேரம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப துரிதமாய் செய்யக்கூடிய துரித உணவகம்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, உடனே சாப்பாடு உடனே கையில் கிடைக்கும், இல்லை உடனே கைக்கு கிடைக்கும், உடனே சாப்பிட்றலாம். அப்படிப்பட்டதான பல காரியங்கள் துரிதமாய் அவையெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற வேண்டும் என்று சொல்லி. யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது, வெட்கம் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ என்னதான், அவர்களுக்கு ஜெயம்தான். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கம்பீரம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், வசனத்தில் பார்க்குறோம், இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 37ஆம் சங்கீதத்தினுடைய அந்த 7ஆம் வசனத்தை பார்க்குற பொழுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. வசனத்தை பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இப்போ அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டுமாம், அமைதலாய் இருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம அமைதலாய் காத்திருக்க வேண்டியதை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 பேதுருவில் பார்க்கிறோம்ல, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்கள். அப்போ ஏற்ற காலம் என்று சொல்லி ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை வைத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது நமக்கு அடுத்தது அல்லன்னு வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். காலத்தை நம்மால் என்ன பண்ணிக்க முடியறதில்ல, அறிந்து கொள்ள முடிகிறதில்ல. எப்பொழுது எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி தான் நாம் அதை எதிர்பார்க்கிறோமே தவிர, கர்த்தர் எனக்கென ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், எனக்கென ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வருமட்டாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டுமாம், காத்திருக்க வேண்டும். அதை தான் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த காத்திருக்கிற நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரே ஆத்திரம் வரும், ஒரே கஷ்டம் வரும். பாருங்கள், வசனத்தில் பின்னாடி சொல்லப்படுகிறது, நம்ம ரொம்ப காத்திருக்கிறோம்ல, அமர்ந்து காத்திருக்கிற பொழுது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் என்ன வருது தெரியுமா, எரிச்சல் வருது. பொல்லாதவன், கெட்டவன், தப்பு செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்ணுகிறவன், அவனுக்கெல்லாம் என்ன நடக்குது, போன காரியம் என்ன ஆகுது, உடனே நடக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது, போகிறான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இன்னும் நடக்கலை, ஒருவேளை இத்தனை வருஷங்கள் நான் காத்திருக்கிறேனே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இதனால் நமக்கு கோபம் உண்டாகிறது. வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் வந்த உடனே என்ன வந்துடுது பாருங்க, உக்கிரம் வந்துடுது, பொல்லாப்பு வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, எத்தனை காரியம் வந்துடுது பாருங்க. அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள். கோபம் தான் என்னது, அடிப்படை. கோபம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். கோபம் வந்தால் இந்த மாதிரி உக்கிரம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும். பாருங்கள், பொல்லாப்பு வரும், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வதற்கு அடிப்படையான காரணம் எது, கோபம் தான். அதனால்தான் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடுன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாட்கள் காலங்கள் செல்லும். அநேக நேரங்களில் நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் உடனே அநேக காரியங்களை கொடுத்து விடுவாங்க, அருளி செய்வாங்க. சில காரியங்களை கர்த்தர் காத்திருக்க செய்வார். அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது கர்த்தர் இதை ஒரு நோக்கத்தோடு, கர்த்தர் எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க, அதற்கு ஏற்ற காலம் இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டுமாம், அமர்ந்திருந்தது என்ன பண்ணணுமாம், தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும், நம்ம தேவனை நோக்கி அமர்ந்து
அவருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அண்ட் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் புறப்பட்டு வராங்கல்ல, செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற பொழுது முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கு நேராக கல்லெறியும்படியாக துணிகிறார்கள். அப்பொழுது அந்த மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நீ இப்போ அவங்களிடத்துல சொல்லு, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லலாமே. வார்த்தை வசனங்களை நாம் அறிக்கை பண்ணணும். நம்ம நாவில் அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ சும்மா இரு, உனக்காக நான் அமர்ந்து கொள்வேன். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுங்க, சங்கீதம் 95 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் செய்கிற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அமைதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அடங்கியிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாய் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவதே 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்களா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்தி சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். முதலாவதாக அமர்ந்திருந்து, அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஆண்டவர் தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி காத்திருக்கிற அந்த நாட்களில் நம்ம என்ன செய்யக்கூடாதாம், மற்றவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதாவது எனக்கு நடக்கலை அவங்களுக்கு நடந்துருச்சேன்னு என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, உக்கிரகம் கொள்ளக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து வைத்திருக்கிற அந்த காலங்கள் எப்பொழுது என்கிறதை அறியும் மட்டாய், அது நமக்கு வாய்க்கும் மட்டாய் சற்று என்ன பண்ணணும், நம்ம பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்திருந்து அவருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அடுத்த அதே வசனத்தில் 34வது வசனம், 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சொல்லலாமே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் தெரியுமா, காத்திருக்கிற பொழுது அவைகள் வாய்க்கவில்லை, அவைகள் கிடைக்கவில்லை, நாட்கள் தாழ்த்துகிறது, ஒருவேளை அது கிடைக்காமல் போய்விடுமோ என்கிறதான எண்ணங்களும் ஒருவேளை சூழ்நிலைகள் கூட உண்டாகும். அந்த நேரங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, நாம் நம்முடைய வழிகளை விட்டு, அதாவது கர்த்தருடைய வழியை விட்டு நாம் நம்முடைய வழியை தெரிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் அந்த சிந்தனை, அந்த எண்ணம் ஒரு நாளும் உண்டாகக்கூடாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிறதான அந்த வழி, அதாவது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வழி, நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று அவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லப்படுகிற பிரகாரமாக, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற பொழுது அந்த வழியை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விலகிவிடக்கூடாது. வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் திரும்பாமல் வழி இதுவே நட என்று சொல்லப்படுகிறதான அந்த சத்தத்தை கேட்டு நாம் அதன்படியாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வழிகள் பிசகி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். பாருங்க, 5ஆம் வசனத்தை சொல்லப்ப, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவருடைய வழியை கை கொள்ளணும். ஸ்தோத்திரம். நிறைய நம்முடைய வழிகள், அதாவது நம் காத்திருக்கிற பொழுது, நாட்கள் தள்ளுகிற பொழுது, காலங்கள் கடந்து போகிற பொழுது, கர்த்தருடைய வழியை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகிவிடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் அப்படித்தானே இருந்தார் இல்ல, 25 வருடம் காத்திருக்க வேண்டியதா இருந்தாலும் அவர் ஒரு நாளும் என்ன பண்ணல, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகவே இல்லை. இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பெரிய சாட்சி கடந்து வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் கர்த்தருடைய வழியில் சரியாய் நடந்து கொண்டிருந்தார். சங்கீதம் 128 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க
நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான், அவனுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். இல்லை அந்த சங்கீதங்களின் முழு சங்கீதத்தையும் பார்க்கிற பொழுது முழு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் யாருக்கு வைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு யார் ஒருவர் பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? பிசகி போனதா இருக்கிறதா, இல்லாவிட்டால் தடுமாறினதா இருக்கிறதா, இல்லாவிட்டால் சறுக்கி போனதா இருக்கிறதா? நாம் சொல்லுகிறோம் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் நம்முடைய வழிகளில் எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வழிகளை நாம் கை கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோமாம்? நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யாராயினும் ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு நல்ல வசனம், வேத வாக்கியம். அதை சத்தமாய் யாராயினும் ஒருவர் வாசியுங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே, அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன பண்ணப்பட்டிருக்குதாம்? இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் உண்டாயிருச்சு, ஆனால் அந்த தரிசனமானது இன்னும் என்ன பண்ணலை? நிறைவேற்றப்படவில்லை. அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது எப்போ நடக்குமாம்? அது முடிவிலே தான் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. சொல்லப்பட்ட தரிசனம், கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் என்ன பண்ணணும்? அதற்காக காத்திரு. தாமதிக்கும். அப்போ இதிலேருந்து என்ன புரிகிறது? காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதமாய் காரியங்கள் நிறைவேறும். ஆனாலும் அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறித்த காலத்துக்கென வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் என்ன பண்ணும்? ஒரு காலத்தில் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறாராம்? வசனங்களின் மூலமாய் பேசுவாராம், சொப்பனங்கள் மூலமாய் பேசுவாராம், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார், வெளிப்பாடுகளின் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. அது ஒரு நாளும் நிறைவேறாமல் போவதில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, மனம் மாறும்படியான புத்திரனும் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏதோ வசனம் இது இருக்குது அப்படி இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தைகளும் வசனங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். காலங்கள் தாழ்ந்து போகிற பொழுது, காலங்கள் தள்ளி போகிற பொழுது நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிடுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் என்ன பண்ண போகிறது? அது நிறைவேற போகிறது. அதற்கு ஒரு காலத்தாண்டவர் வச்சிருக்க. அது போய் சொல்லாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதுல நமக்கு நிச்சயமான ஒரு முடிவு நமக்கு உண்டு. நம்பிக்கை, நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நாம் நம்புகிறது அவராலே வரும். நாம் நம்புகிற காரியம் அவராலே வர்றதுனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடவே கூடாது. அவர் சோர்ந்து போகிறவங்களுக்கெல்லாம் பலனை கொடுக்கிற தேவன். அப்படி இருக்கிற பொழுது நீங்களும் நானும் சோர்ந்து போகலாமா? கர்த்தர் எனக்காக இந்த தரிசனத்தை வச்சிருக்கிறாங்க, கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னால் நிச்சயமாய் அது நிறைவேறும். அது நிச்சயமாய் காலம் தாழ்ந்தால் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பேன், அதை தீவிரமாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, யோசேப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்களை மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து போகிறபடினால வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் பார்த்து கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? யாரோட பிள்ளை அவரு?
யாக்கோபுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோசேப்பு ரொம்ப இருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு யார்? ஐயோ, என்ன இவ்வளோ யோசனை? ஸ்தோத்திரம். சரி, எல்லாம் போய் படித்து பாருங்கப்பா. யோசேப்பு யாருன்னு சொல்லி புதிய ஏற்பாடு மத்தேயு 1 அதிகாரத்தில் எடுத்து படித்து பாருங்கள். லூக்கா 1 அதிகாரத்தில் போய் வீட்டில் படிங்கன்னு அந்த யோசேப்பு யாருன்னு சொல்லி. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். இவரை குறித்து தெரியாதவங்க நம்ம இருக்கவே முடியாதுல்ல. யோசேப்பு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த அதிகாரத்தில் அவர் தன்னுடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளை. அதாவது யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. 12 பிள்ளைகளில் அவர் என்ன பண்ணாராம்? யாக்கோபை மிகவும் நேசித்தார், அவர் மேல் பிரியமாக இருந்தார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். அவர் இந்த 17ஆவது வயசில் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. யார்? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனம் எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். இதனால் இந்த தகப்பனை அந்த தகப்பனாகிய யாக்கோபு இருக்கிறார் பாருங்க, அவர் யாக்கோபு மேலே ரொம்ப பட்சமாக இருந்தார், ரொம்ப பாசமாக இருந்தார். பலவரன் அங்கெல்லாம் அவருக்கு தச்சு கொடுத்து அவர் என்ன பண்ணார்? ரொம்ப அழகு பார்த்து கொண்டிருந்தார். இதை இவர் இப்படிலாம் செஞ்சதுனால அவங்க அண்ணன்மார் இருக்காங்க பாருங்கள், அவங்க பிரதர்ஸ், அவங்க எல்லாருக்கும் அவர் மேலே என்ன ஆயிடுச்சு? பொறாமை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, எரிச்சல் பட்டாங்க. ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் இல்லாத ஒரு என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்பெஷலாக அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்கிறாரு, அவனை கவனிக்கிறாருன்னு சொல்லி. ஆமீன். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் எல்லா சகோதரர்களுக்கும் உண்டானது. அந்த நேரத்தில் தானே இந்த யோசேப்புக்கு ஒரு கனவு, சொப்பனம் வேற வந்துருச்சு. என்ன சொப்பனம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அரிக்கட்டுகளை கட்டி வைக்கிறாங்க. எல்லாருடைய யோசேப்புடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறதாம். மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் எப்படி இருந்துச்சு? அது வணங்கி நின்றது போல் எல்லாம் அப்படி பணிஞ்சு கிடந்துச்சான், தலை கவிழ்ந்து இருந்துச்சு. இதை அவர் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு போய் தன் சகோதரர்கள் இடத்துல சொல்கிறாரு. 17 வயது பையன். 17 வயசில் யார் இருக்கீங்க? பாருங்க, ஐசக் மாதிரி. ஐசக், ரஞ்சித்தெல்லாம் அந்த வயசு தானே? சரி, எல்லாம் நீங்கள்லாம் பாருங்கள், உங்களை மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறதான அந்த தம்பி ஒரு கனவு பார்த்துட்டு, ஒரு சொப்பனம் பார்த்துட்டு போய் தன் சகோதரர்கள் இடத்துல சொல்கிறாரு. இவர் சின்ன பையன், இவருக்கு கீழே ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு, இல்லை, பென்யமீன். ஆனால் இந்த யோசேப்பு போய் சொல்கிறார் தன்னுடைய அண்ணன்மார்கிட்டால, நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன். என்ன கனவு? என்னுடைய அரிக்கட்டு நடுவில் நிற்குது, மற்ற அரிக்கட்டெல்லாம் என்ன ஆகுது? எல்லாம் அப்படியே சரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி. உடனே அவங்க அண்ணன்மாருக்கெல்லாம் ஏற்கனவே எப்படி இருந்தது? இப்படி எரியிற எண்ணெய், தீயில எண்ணெயை ஊற்றினா என்ன ஆகும்? இன்னும் எரியும்ல, அதை மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குலாம். ஏனென்று சொன்னால், எங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவ? துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களெல்லாம் நீ ஆளுகை செய்வாயோ, நாங்கள் உன்னை வணங்குவோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவன் மேலே இன்னும் கோபமாகறாங்க. அவங்களுக்கு இருந்த கோபம் என்னானது? இன்னும் அதிகரித்து விட்டது. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு? இன்னொரு சொப்பனம் பார்க்குறாரு. ஒரு சொப்பனத்துக்கே இங்கே தாங்கலை, அடுத்த சொப்பனம் வேற பார்த்துடுறாரு. அந்த சொப்பனம் எப்படியாம்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் என்ன பண்ணுதான்? அவரை வணங்குதான். இவ்வளோ நேரம் போய் தன்னுடைய பிரதர்ஸ்ட்டு சொன்னார். இப்போ போய் அவங்க அப்பாட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க, இதே மாதிரி இவன் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்துருக்கான். அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? அவரும் திட்டுறாரு. என்ன பாருங்க, அதில் 10ஆம் வசனத்தில், இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். சொப்பனத்துக்கு யார் என்ன பண்ணலை? ஒரு அர்த்தமும் சொல்லலை, ஆறுதலும் சொல்லலை. என்ன செய்தார்கள்? கடிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சொப்பனம் அவனுக்கு எந்த வயதில் உண்டானது? 17ஆவது வயதிலே உண்டானது. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட தரிசனம் என்ன பண்ணுது? ஒரு காலத்திலே நிறைவேறினது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது? இந்த யோசேப்பு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஸ்தோத்திரம். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன். ஆமீன். அவர் என்ன பண்ணல? சொன்னார், அது அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவர் யோசேப்போட வாழ்க்கையிலேயே அவர் ஒரே என்னது? அவருடைய சொப்பனமே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. அப்படி தானே? அவர் நினச்சார் சொப்பனம் இதெல்லாம் வந்தப்போ எல்லாரும் என்னை வணங்குறாங்க, கதிரெல்லாம் என்னை வணங்குது, இப்படிலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த கண்ட சொப்பனத்துக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்ததான நிகழ்வுகளுக்கும் என்ன ஆயிடுச்சு? முற்றிலும் வித்தியாசம் உண்டாயிருச்சு. அதுக்கு இதுக்கு என்ன இல்லை? சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. பாருங்கள், அவனுடைய சொந்த சகோதரர்களை என்ன பண்ணாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு கொண்டு போய் அவரை விற்று விட்டார்கள். ஸ்தோத்திரம். இஸ்மவேலர் இடத்துல விட்டுட்டாங்க. பாருங்கள், யாக்கோப் ரொம்ப சீமானாய் நல்ல செழிப்பாக இருந்த ஒரு மனுஷனுடைய பிள்ளை. அவன் இப்போ எங்கே போயிருக்கான் தெரியுமா? ஒரு அடிமையாக விற்கப்பட்ட நிலைமையில்
விற்கப்பட்ட ஒரு பொருளை போல் அந்த மனுஷன் அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் விற்று விட்டார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க, வெறும் குழியில் போட்டாங்க. அவன் போட்டு வந்திருந்த பலவரனை அங்கெல்லாம் எடுத்து கிழிச்சிட்டு ஒரு வெறும் கிணத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டுட்டாங்க. பாருங்கள், கண்ட கனவு எப்படி இருக்குது, எல்லாரும் என்னை பணிவாங்கன்னு சொல்லி. இது எப்படி இருக்குது இப்போ சூழ்நிலை பார்த்தீர்களா? ஒரு வெறும் கிணறுக்குள் கிடக்கிறான். அதில் பாருங்கள், போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. பத்தாக்குறைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்த இஸ்மவேலர்கள் இடத்தில், அவங்க அப்படியே வழிபோக்கர்கள், அவங்க வியாபாரிகள், அவங்கக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு. இத்தோட என்ன பண்ணிட்டான், போயிட்டான், ஒழிஞ்சிட்டான். இவன் கண்ட கனவு என்ன பண்ணாது, பலிக்காது என்று சொல்லி நினைத்து தான் என்ன பண்ணிட்டாங்க, அவனை அனுப்பி விட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் போயிட்டான். இந்த இஸ்மவேலர்கள் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, போத்திபார் என்கிறதான ஒரு மனுஷன் இடத்துல விற்றுட்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளோக்கு விற்றாங்கன்னு தெரியாது. விற்று போட்டு அந்த மனிதன் அந்த தேசத்திலும் அந்த போத்திபார் என்கிறதான மனிதனுடைய வீட்டில் எப்படி இருந்தான், அடிமையாக இருந்தான், வேலைக்காரனாக இருந்தான். யாக்கோபுடைய வீட்டில் திரளான வேலைக்காரங்க இருந்தாங்களாம், திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க. பாருங்கள், அவங்க 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து போனான்னு பார்க்குறோம்ல. அவ்வளவு ஆஸ்திகளுடையதான மனுஷனுடைய பிள்ளை இப்போ எங்கே இருக்கிறாரு, இன்னும் ஒரு தேசத்தில், அதாவது எகிப்து தேசத்தில் போய் அங்கே எப்படி இருக்கிறார், அவர் அடிமையாக இருக்கிறார். அவருடைய சொப்பனம் அவருக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தீங்களா? யோசேப்பு கண்ட சொப்பனம் எங்கே கொண்டு போய் விட்டது, அடிமையாக மாற்றி விட்டது. காரணம் என்ன, அந்த சொப்பனம் தான். இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டான் இவன். இந்த சொப்பனத்தால் நமக்கு என்ன வரும், வில்லங்கம் வந்துடும் சொல்லி, பிரச்சனை வந்துடும் சொல்லி யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் தரிசனத்தை கொடுத்தாருல்ல, அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். பாருங்க, இந்த சொப்பனமானது இவனை எங்கே கொண்டு போயிடுச்சு தெரியுமா, போத்திபார் வீட்டின் அரண்மனையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ திரும்ப எங்கே கொண்டு போயிடுச்சு தெரியுமா, சிறைச்சாலைக்கு கொண்டு போயிடுச்சு. பாருங்கள், அனுபவங்களை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான், தரிசனம் ஒன்று எனக்காய் உண்டாக்கப்பட்டிருக்குது, ஆனால் அது இன்னும் நடக்கலை, நடைபெறுவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை, எல்லாம் வித்தியாசமாகவும் எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை தான் இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் எதிராக தான் வரும், ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சிறைச்சாலைக்குள்ள போனார். சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாரு, தப்பே செய்யாத தவறுக்காக ஒரு சிறை தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கேயும் ஒரு சொப்பனம். பாருங்கள், எங்கே போனாலும் அவருக்கு என்ன இது, சொப்பனம். அவர் அதனால அவர் பேர் என்னது, சொப்பனக்காரன். ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூட கைதிகளாக இருந்த 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. பானபாத்திரக்காரன் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் நேற்று ஒரு கனவு கண்டோம், ரொம்ப அது எங்களுக்கு இந்த கனவு அர்த்தம் தெரியல, ரொம்ப கலக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது 2 பேருடைய கனவையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லி முடித்தார். அது சொன்னது போலவே 3ஆம் நாளில் 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணப்பட்டார், பானபாத்திரக்காரர்களின் தலைவன் திரும்பவுமாய் அந்த அரண்மனையில் சேர்க்கப்பட்டு வேலையை தொடர்ந்தார். சுயம்பாகிகளின் தலைவனாக இருந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவரை தூக்கிலிட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்போட வாழ்க்கையில் எப்படி மாற்றம் நேரிட்டது என்பதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்லி, இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தானேன்னு சொல்லி யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த பானபாத்திரக்காரர்களுடைய தலைவன் என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் அரண்மனைக்கு போயிட்டாரு. இந்த சொப்பனத்தெல்லாம் அவர் விளக்கி சொன்னார்ல, உனக்கு இப்படிலாம் நடக்கும், 3 நாளில் உனக்கு விடுதலை ஆகும், நீ அரண்மனைக்கு போய் திரும்பவும் பார்வோனுடைய அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து அவருக்கு பானத்தை கொடுப்பாய் என்று சொல்லி அந்த விளக்கத்தை சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டார், சொல்லப்பட்டதுபடியே 3ஆம் நாள் விடுதலை ஆகி எங்கே போயிட்டாரு, அரண்மனைக்கு போயிட்டாரு. அதன் பின்பு அவர் என்ன பண்ணலை, யோசேப்பை நினைவு கூறவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க நாம அப்படிதான், மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோமா, மனுஷர்கள் செய்வார்கள் சொல்லி அவர்கள் பின்னே போய் எத்தனை பேர் நம் தோல்வி சந்தித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு காரியத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதாம், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென்ன வைத்திருக்கிறது நமக்கு தான். ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் சொல்லுகிறது அதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. ஆமேன், அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவருக்கும் தெரியாதான். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்னென்ன செய்ய போறாங்கங்கிறத ஒருவரும் என்ன பண்ணதில்லையாம், கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் கிடையாதாம். யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் காணப்பெறாத அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால காய் வைத்திருக்கிற அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஒருவர் இதுவரை பார்த்ததில்லை, ஒருவரும் இதுவரை கண்டதில்லை, ஒருவரும் இதுவரை கேட்டதில்லை, செவியினால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் அப்படித்தான். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். யோசேப்போட வாழ்க்கையில் அப்படிதான் சிறை தண்டனை வந்தது. சிறைக்கு அப்புறம் பார்த்தா அந்த பானபாத்திரக்காரன் எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவான், போய் அந்த ராஜாட்ட சொல்லி நம்ம நினைத்துக்கொள்ளும். அது சொல்லப்படுகிறது, நான் என்ன பண்ணேன், நான் எபிரேய மனுஷன், எபிரேயரிலிருந்து நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், எனக்கு என்னை என்ன பண்ண அந்த ராஜாவின் இடத்துல சொல்லி கொஞ்சம் எனக்கு என்ன பண்ண தயவு செய் என்று சொல்லி அவன் மனுஷன் இடத்துல கெஞ்சுகிறார். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒருவேளை அந்த மனுஷன் போய் சொல்லியிருந்தா அந்த ராஜா என்ன செஞ்சிருப்பாரு, விடுதலை பண்ணி அனுப்பியிருப்பார், அவ்வளோதான் கிடச்சிருக்கும்ல. ஆனால் அந்த ராஜா, அந்த பானபாத்திரக்காரர்களின் தலைவன் என்ன பண்ணிட்டான், மறந்தே போயிட்டான். அது மறந்து போனதும் நல்லது தான். 2 வருஷங்கள் கழித்து இன்னும் ஒரு சொப்பனம் பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ சொப்பனம் இல்லை, அந்த சொப்பனம் தான் அவனுக்கு பிரச்சனையாகி வந்தது. அந்த சொப்பனமே அவனை உயர்த்தி வைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோசேப்பு பாருங்கள், 2 வருஷம் பானபாத்திரக்கார தலைவன்கிட்ட சொல்லி அவன் ஜாலியாக போய் 2 வருஷம் எங்கே இருந்துட்டாரு, அரண்மனையில் இருந்துட்டாரு. 2 வருஷம் அந்த மனுஷன் பாவம் யோசேப்பு சிறையில் இன்னும் இருக்கிறார். அதன் பிறகு அதற்கு முன்பாக எவ்வளோ நாள் இருந்தார் தெரியாது. அதன் பிறகாக அந்த பார்வோன் இடத்துல போன பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அவர் பார்த்த சொப்பனம் என்ன, அதாவது நதியோரத்திலிருந்து என்ன பண்ணுச்சு, 7 கொழுத்த பசுக்கள் வந்தது. ரொம்ப அழகான பசு இருந்துச்சு, அதெல்லாம் மேய்ந்து கொண்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா 7 மெலிந்து போன அவலட்சணமான 7 பசுக்கள் வந்து என்ன பண்ணிருச்சான், அவ எல்லாத்தையும் பட்சித்து போட்டதான். இவருக்கு ஒரே குழப்பம். கொழுத்த நல்ல ஸ்தூலித்த நல்லா ரொம்ப புஷ்டியான அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த இழைச்சி போன அவலட்சணமாக இருக்கிற பசுக்கள் அதை எப்படி பட்சித்ததுன்னு சொல்லி திரும்பவும் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் தூங்கிட்டாரு. திரும்பவும் உடனே ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது என்ன பார்த்தாரு, கதிர்கள். கரெக்டு, 7 நல்ல கொழுமையான செழுமையான கதிர்கள் இருந்தது. கீழ்காற்றினால் வந்ததான, கீழ்காற்றினாலே தீந்து போன பஞ்சத்தில் அடிபட்டது போல உள்ள அந்த இன்னொரு 7 கதிர்கள் புறப்பட்டு வருது. அந்த 7 கதிர்கள் இந்த 7 கதிர்கள் என்ன பண்ணிட்டு பட்சித்து போட்டுச்சு. இதெல்லாம் பார்த்த பொழுது ராஜாக்கள் ஒரே குழப்பம். என்னது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சொப்பனம், இதை யாராயினும் என்ன பண்ணுங்க விடுவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன்னுடைய அரண்மனையில் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு யாருமே என்ன பண்ண முடியல, அந்த சொப்பனத்தை விடுவிக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பானபாத்திரக்காரங்களின் தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஞாபகம் வருது. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து சிறையில் இருக்கும்பொழுது இப்படி ஒரு மனுஷன் எனக்கு விடுவித்து கொடுத்தார். அவர் சிறையில் தான் இருப்பார், இவருக்கு ரொம்ப நம்பிக்கை, இன்னும் சிறையில் தான் இருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணலாம், கூட்டிகிட்டு வந்தால் அவர் கட்டாயம் இதை உங்களுக்கு விடுவித்து கொடுப்பார் என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுறாரு, போய் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே இருந்ததானே யோசேப்பை கூடுறாங்க. இவ்வளோ நாள் அதாவது முக சவரம் பண்ணலை, முடி வெட்டலை. சிறைச்சாலை இருக்கவங்க ரொம்ப ஸ்டைலாக மேக்கப்லாம் போட்டுட்டா இருக்க முடியும். எல்லா விதமான தண்டனைகளை அனுபவிக்கிறாங்க. அப்படி சிறையில் இருக்கிறது போல் எல்லாம் இருந்தாங்க. அவரை என்ன பண்ணாங்க, அவர் முடியெல்லாம் என்ன பண்ணார், எல்லாம் ஹேர் கட்லாம் பண்ணி அழகாக ஷேவ்லாம் பண்ணி நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு போட்டு கொண்டு வராங்க. இவருடைய சொப்பனத்திற்கு இப்பொழுது என்ன பண்ணிருச்சு, ஆரம்பம் உண்டாகி விட்டது. அல்லேலூயா. சிறையிலிருந்து வெளியே வந்தார். வந்த பிறகு பார்வோன் இடத்துல போனார். சொப்பனம் சொல்லப்பட்டது, சொப்பனத்தை விடுவித்தார். இதை கேட்ட பொழுது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த ராஜாவுக்கு. இப்படி ஒரு தரிசனத்தை அவர் சொன்னார் பாருங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், நேரம் கடந்து போகிறதுனால நான் ரொம்ப முடிச்சிடுறேன். 41ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ சொப்பனத்தெல்லாம் விடுவிப்பேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த வசனத்தில் பார்க்குற பொழுது அப்பொழுது அந்த யோசேப்பு சொல்கிறார், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். அப்போ அவர் உடனே தன்னை என்ன பண்ணிக்கொள்ளல, பெருமைப்படுத்தி கொள்ளலை. நான் எப்படி தெரியுமா, நானே சொப்பனம் பார்த்தவன்,
நான் சொப்பனம் பார்த்து தான் இவர் என்ன, அவங்க சொப்பனம் பார்த்த சொப்பனத்துக்கு நான் சொன்னதுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், பானபாத்திரக்காரன் விடுதலை பெற்றுக்கொண்டான். சொல்லவே இல்லை. கர்த்தருக்குள் தன்னை தாழ்த்துக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கு தெரியுமா? தாழ்மை உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறான் பாருங்க. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு என்ன செய்வார்? உத்தரவு. நான் எங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் தான் உத்தரவு அருள்வார் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர் என்ன பண்ணார்? அந்த தரிசனம், அவர் கண்ட அந்த சொப்பனத்தை விடுவித்து கொடுத்தார். அப்பொழுது சொல்லுகிறார் பாருங்க, ராஜா 38ஆம் வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க காத்திருக்கிறதுனால கர்த்தருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்படுகிறது பாருங்க. அவர் சொல்கிறாரு, அவரை குறித்து இந்த பார்வோன் சொல்கிறாரு, நீ சொல்லலப்பா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறே மனுஷன் இல்லை, இந்த எகிப்து தேசத்திலேயே யாருமே இல்லை. ஏனென்றால் இவன் யாரை பெற்றுக்கொண்டிருக்கிறான்? தேவ ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கான். இவனை போல உள்ள மனுஷன் கிடையாது. இவனை போல ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ள மனுஷன் யாரும் இல்லை என்று சொல்லி அந்த முழு ராஜ்யத்தை அவருடைய கையில் கொடுத்துட்டார். அவர் சொன்னார், நான் இந்த நாட்டுக்கு ராஜா, அவ்வளோதான், மீதி பொறுப்பெல்லாம் உனக்கு. அதனுடைய முத்திரை மோதிரத்தை கூட கழிச்சு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய கரத்தில், அவருடைய விரலில் மாட்டிட்டு சொல்கிறாரு, அவருடைய 2ஆம் ரதத்தில் ஏற்றி அவர் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி முழு எகிப்து தேசம் அவரை பணியும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தன்னுடைய விரலை அசைக்கவோ ஆட்டவோ கூடாதுன்னு சொல்லிட்டார். அதோடு மாத்திரம் இல்லை, அந்த நாட்டில் இருக்க ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய ஆஸ்நாத் என்கிற பெண்ணை என்ன பண்ணார்? திருமணம் செய்து கொடுத்து வைத்தார். எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? சொப்பனை எங்கே வைத்து கொண்டு போயிடுச்சுன்னு? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். அது நிறைவேறும் வரை என்ன பண்ண வேண்டுமா? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை நினச்சிப்போம் பாருங்கள். யோசேப்போட வாழ்க்கையில் நினைக்காத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. இதற்கு நீண்ட காலம் ஆயிடுச்சு. 17ஆவது வயசில் சொப்பனம், 30ஆவது வயசில் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. கிட்டத்தட்ட பாருங்கள் 15 வருஷத்துக்கிட்ட அவர் தன்னுடைய நாட்களுக்காய் காத்திருந்தார். கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்லவல்லா அல்ல. அதனால எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டார்? அரண்மனையில் கொண்டு போய், உயர்வில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிறதான நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு போகிறோம். ஆண்டவர், நீர் எனக்காக வச்சிருக்கிற தீர்மானம், நீங்கள் எனக்காக சொன்ன வாக்குத்தத்தங்கள், நீங்கள் எனக்காக கொடுத்த இந்த வசனங்கள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போவதில்லை. ஆண்டவரே, அந்த குறித்த காலத்து தரிசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இன்னும் நான் காத்திருக்க வேண்டும். நான் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நான் காத்திருந்து நம்முடைய வழிகளை கடைபிடிக்க வேண்டும். காத்திருப்பதனால நாம் பொறுமையுடையவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஆனப்படினால கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகள் கூட பேசினார். கர்த்தருடைய வாழ்க்கையில காத்திருப்போம், மேலான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கே காத்திருந்து திட மனதாக இருப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Hallelujah. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்குமே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுவாசிக்கிறீங்களா? அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அது கற்பனை அல்ல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இமேஜினேஷன் கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கும் கர்த்தர் தான் தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது நிறைவேறும். அதற்காக என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஆமேன். விசுவாசிங்க. ஒவ்வொருவரும் விசுவாசிங்க. பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆமேன், எல்லாரும் விசுவாசிங்க. எனக்காக ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது முடிவில் என்ன பண்ணும்? நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அதற்காக நான் என்ன பண்ண போறேன்? காத்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? சோதரனே தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து, ஹல்லேலூயா, செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். எல்லாரும் அறிக்கை செய்வோம். புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், ஹல்லேலூயா, புதுபலன் அடைந்திடுவாய். ஆமென். புதுபலன் அடைந்திடுவாய். தரிசனம் நிறைவேறட்டும். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், ஹல்லேலூயா, புதுபலன் அடைந்திடுவாய். பாடுவோம். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். எல்லாரும் பாடுவோமா? புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், ஹல்லேலூயா, புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர நீ எழும்ப போற. ஹல்லேலூயா, ஆமென். உன் தரிசனம் நிறைவேறும். ஆமென். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது நிறைவேறும், பொய் சொல்லாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ அதற்காக காத்திரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காத்திருக்கணும். ஒருவேளை இப்பொழுதே நிறைவேறலாம், இன்னைக்கு நிறைவேறலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாய் நீ காத்திரு. ஹல்லேலூயா, ஆமென். பல்லவே நம்ம திரும்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாடும் பொழுது நீ காணிக்க செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன். எல்லாரும் பாடுவோமா? புதுபலன் அடைந்திடுவாய், ஆமென். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், ஹல்லேலூயா, புதுபலன் அடைந்திடுவாய். ஆகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், பரந்த நிலத்தின் மேல் சொல்லுங்க, தண்ணீரை ஊற்றிடுவார். ஆகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், ஹல்லேலூயா, பரந்த நிலத்தின் மேல் glory தண்ணீரை ஊற்றிடுவார். பாடுவோம். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். எல்லாரும் அறிக்கை செய்வோம். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ
காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒருபோதும் சோர்ந்து போவதும் இல்லை, களிப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை சோறு வரது போல இருக்கும், தரிசனம் நிறைவேறும் பொழுது நீ புதுபலன் அடைந்து விடுவாய். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சுவாசத்தோட நாம் ஜெபித்துக் கொண்டே நாம் இந்த பல்லவியை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மனதில் பாடிக்கொண்டே நாம் போகலாம். ஆமென். நிச்சயமா எனக்கென்று ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நான் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டேன், ஆனால் அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு நாள் அதை நான் என் கண்ணால் பார்ப்பேன். யோசேப்பை போல என் கண்ணால் அந்த தரிசனம் நிறைவேறதை நான் பார்ப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நிச்சயமா அது நிறைவேறும் என்று சொல்லி சுவாசித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். பாடுவோம். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம், பாடல்களை பாடியிருக்கிறோம், அப்பாவுக்கு ஆராதனை செய்திருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்களை புது பலத்தினால் நிரப்பி இருக்கிறீர், புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறீர், புது கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். இந்த நாளிலும் கூட எங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதித்து எங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ண சுகத்தை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தையும் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து போல இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், தரிசனம் நிறைவேறட்டும். ஜெபங்களை பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாட்களில் மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றினார், காத்திருந்தோம், கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லும்படியாக தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். மாதத்துடைய கடைசி நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு புதிய மாதத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்த முதல் அடியார்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. glory. ஆமென். praise the Lord. கர்த்தர் நல்லவர். பாடி ஆராதிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர்
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. பாடுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Amen. Hallelujah. God bless you and God be with you. Amen. Amen. Amen.